டென் இன்னைக்கு வந்து டென்டல் மெட்டீரியல்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வி நோ ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் செஷன் மாதிரி வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இன்டர் அட்டாமிக் பாண்ட் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் ரொம்பவே இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ வி நோ ஆல்ரெடி அபவுட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், பாண்ட் டிஸ்டல், பாண்ட் என்னது, மேட்டரோட ஸ்டேட்ஸ் என்ன, யூனிட் செல் என்ன, அட்டாமிக் பேக்கிங்னா என்ன, அதெல்லாம் தெரியும். ஸோ லெட்ஸ் சி. இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கும் இன்டர் அட்டாமிக் பாண்டிங் இது ரெண்டுமே படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதோட ஆட்டம்ஸ் லெவல்ஸ்க்கு போனோம்னா அதோட நேச்சர் பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ அந்த கண்டென்ட். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கார்பன். ஸோ கிராஃபைட்டு, டைமண்டு, இது ரெண்டு நேச்சராக வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகுது. கார்பன் ஒரு இந்த கார்பனுங்கிற மெட்டீரியல் வந்து நமக்கு நேச்சராக வந்து ரெண்டு ஃபார்மேட்டில் எக்ஸிட் ஆகுது. ஸோ கிராஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் கிரேசியாக இருக்கும். டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட் நேச்சராக இருக்கும். இது கார்பன் தான், பட் ரெண்டு வகையாக வந்து இது வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ இதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட இன்டர் அட்டாமிக் பாண்ட் தான் காரணம். இதோட அரேஞ்ச்மெண்ட், ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான் காரணம். மெயின் டிஃபரன்சஸ் டியூ டு த இன்டர் அட்டாமிக் பாண்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்டர் அட்டாமிக் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. இப்போ சாலிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆட்டம்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த ஆட்டம்ஸ்க்கு ரெண்டு வகையாக இருக்குது. ஜாமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம். இன்டர் அட்டாமிக் பாண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கனால சேம் ஒரு கார்பனே நமக்கு ரெண்டு ஃபார்மாக வந்து நமக்கு வந்திருக்கு. கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூரான், எலக்ட்ரான் சொல்லிட்டு மூணு வகையாக வந்து நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதில் இந்த புரோட்டானும் நியூட்ரானும் குவார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸால் மேடப் ஆஃப் ஆச்சு. இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நாட் இன் ஷெல். ஆர்பிட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இது எலக்ட்ரான் மட்டும்தான். ஆர்பிட்டில் தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கும் இந்த எலக்ட்ரான். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ டோல்டு, நியூக்ளியஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் proton and neutron வந்து it presents in the nucleus and electrons வந்து revolving around it. இது வந்து தெரிஞ்சா போதும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி ரெண்டு டாபிக் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐசோடோப்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம்ஸ்ல வந்து சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கணும் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரோட்டான்ஸ் would be சேம் அண்ட் the neurons would be டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஐசோடோப். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? ஒரு நெகட்டிவ் அயான் வந்து அந்த ஆட்டம் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்போ அப்படின்னா எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அது அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. While looking about the electropositivity, it is a tendency of an atom to donate electron. ஸோ ஒரு ஆட்டமோட டெண்டன்சி இருக்கணும் டு டொனேட் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ டொனேட் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் அயான் ஃபார்ம் ஆகும். ரிசீவ் பண்ணிச்சுன்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ நெகட்டிவ் அயான். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கிளாசிக் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். ஸோ சோடியம் வந்து இட் கேன் டொனேட் டு அன் எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம் த பாசிட்டிவ் அயான் அண்ட் இட் இஸ் அ மெட்டல். ஓகே. அண்ட் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ரிசீவ் ஒன் எலக்ட்ரான் அண்ட் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, நான் மெட்டல்ஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான டாப்பிக்கில் போகிறோம், இன்டர் அட்டாமிக் பாண்ட். ஒரே ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் இல்லை. ஸோ இன்டர் அட்டாமிக் பாண்டில் ரெண்டு ஆட்டம் இருக்குது. ரெண்டு ஆட்டம் மியூச்சுவல் ஷேரிங் மூலமாக பாண்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை நடுவில் ஒரு பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி பாண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியம். இன்டர் அட்டாமிக் பாண்ட் பாண்ட் ஃபார்ம் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் பாண்ட் நமக்கு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். பிரைமரி வேலன்ஸ் ஃபோர்ஸ், செகண்டரி வேலன்ஸ் ஃபோர்ஸ். பிரைமரிங்கிறது நம்ம கெமிக்கல் வேலன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். செகண்டரி வந்து ஃபிசிக்கல் வேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ பிரைமரி வந்து அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், இந்த மூணு பாண்ட் தான். செகண்டரி வேலன்ஸ் ஃபோர்ஸில் வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அயானிக் பாண்ட்னா என்ன? சிம்பிளாக இப்போ பார்த்தா பார்த்தீங்களா, சோடியம் குளோரைட் ஒரு மெட்டல் வந்து என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணணும். ஸோ டொனேட் பண்ணணும். மெட்டல் வந்து டொனேட் பண்ணி பாசிட்டிவ் அயன் ஃபார்ம் பண்ணணும். குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அட்ராக்ஷன் ஆஃப் த ஆட்டம்க்கு ஒரு சிம்பிளாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ரெண்டு ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ், அதாவது இப்போ சோடியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க ஒரு சிம்பிளாக ஒரு அட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து டொனேட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நான் மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து ரிசீவ் எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து simple attraction of the atom between two oppositively charged ions make the ionic bond. அப்படி வந்து ஒரு ஆப்போசிட் சார்ஜஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ் கேன் மேக் அயானிக் பாண்ட். அது தெரிஞ்சால் போதும். ஸோ மெட்டல் ஆட்டம் எப்பவுமே டொனேட் பண்ணணும் அண்ட் நான் மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோவலன்ட் பாண்ட். ஸோ கோவலன்ட் பாண்ட், ஸோ இப்போ வந்து கோவலன்ட் பாண்ட், ஒரு கோவலன்ட் பாண்ட்ங்கிறது ஒரு கெமிக்கல் பாண்ட். நம்ம பார்க்குற எல்லா பாண்டுமே கெமிக்கல் பாண்ட் தான். ஸோ கெமிக்கல் பாண்ட் ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது.
2 ஆட்டம்ஸ்குள்ளேயுமே ஒரு மியூச்சுவல் ஷேரிங் நடக்கும். யாரும் எதையும் லாஸ் பண்ண மாட்டாங்க. பட் இன்ஸ்டெட் அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து தே கேன் ஷேர். ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து CH4 மீத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸ் கன்சிடர்ட் அஸ் கார்பன். இப்போ கார்பன் இருக்கா? ஸோ கார்பனோட வேலன்சி 6, ஹைட்ரஜனுக்கு வந்து 1 நமக்கு தெரியும். ஓகே, இப்போது CH4ங்கிறது மீத்தேனா? இப்போது கார்பனோடதுக்கு இந்த இடத்துல கார்பன் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 ஃபில் ஆகுமா? அடுத்தது சரௌண்டிங்கில் இருக்கிறது 6ல் 2 போச்சு, அப்புறம் 4 தான் இருக்குது. ஸோ ஐ கேன் ஃபில் லைக் திஸ் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபில் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹைட்ரஜனை வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் எப்படி ஆட் பண்ணலாம்? மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ லெட் மீ கன்சிடர் ஹைட்ரஜனுக்கு ஒன்று இருக்குமா? ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து ஒரே ஒன்று தான். அதை வந்து இங்கே ஒன்று கொடுத்துரும். மொத்தம் 4 ஹைட்ரஜன் தான். ஸோ அதோட 4 வேலன்ஸ்லையும் போய் அந்த ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ண முடியும். இப்படி ரைட். ஸோ ஹைட்ரஜனும் ஃபில் ஆயிடுச்சு, கார்பனும் ஃபில் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஹவ் CH4. அப்போது மீத்தேன் வந்து எந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலண்ட் பாண்ட். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இதை வந்து மீத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்டிஸ்ட்ரியில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மோனோமர் பாலிமர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த செல்ஃப் கியூர் அக்ரிலிக் பண்ணுறோம் அப்படின்னா, மோனோமர் இஸ் அ லிக்விட் அண்ட் பாலிமர் இஸ் அ பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த மோனோமர் பாலிமராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த மோனோமர் என்ன பாலிமராக கன்வெர்ட் ஆகும். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்வெர்ட்டிங், தே போத் பிகம் பாலிமரைசேஷன் ப்ராசஸ்க்கு அண்டர்கோ ஆகும். ஸோ அந்த லிக்விடில் வந்து அந்த காஸ்ட்டில் வந்து பவுடர் வச்சு மேலே லிக்விட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த லிக்விடில் பாலிமரைசேஷன் நடக்கும். ஸோ இந்த மோனோமருக்கும் பாலிமருக்கும் நடுவில் நடக்கிற பாண்ட், ஏன்னா பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா தான் ரெண்டுமே ரியாக்ட் ஆகும். அப்போ பாண்ட் என்ன பாண்டு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்ட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிளும் எழுதினீங்கன்னா இட் மஸ்ட் பி பெட்டர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பாண்டு. ஸோ இது ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டமில் வந்து ரொம்பவே பவுண்டாக இருக்காது. அது என்ன இருக்குன்னா ஃப்ரீலி த்ரூ அவுட் த மெட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து நம்ம டீலோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான் கிளவுட். ஸோ டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் இஸ் கால்ட் எலக்ட்ரான் கிளவுட். இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மெட்டாலிக் பாண்ட்னா என்னென்னா, இட் இஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் த டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் அண்ட் பாசிட்டிவ் மெட்டல் அயான். பாசிட்டிவ் மெட்டல் அயானும் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸும் ஃபார்ம் பண்ணுற பாண்ட் வந்து மெட்டாலிக் பாண்ட். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் வந்து கோல்டு அண்ட் டைட்டானியம். இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இப்போது செகண்டரி வேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் ஹைட்ரோஜன் ஆட்டம் தட் இஸ் கோவலன்ட்லி பாண்டட் வித் ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆட்டம். இப்போ வந்து H2O ஃபார்ம் ஆகுதா? ஸோ 2 ஹைட்ரோஜனோட ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ ஹைட்ரோஜனும் கோவலண்ட் பாண்ட் இது கூட ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஹைலி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆட்டமில் தான் ஃபார்ம் ஆகும். இது என்ன டிஃப்ரெண்ட்? ஏன் ஹைட்ரஜன் பாண்ட் தெரிய போனால் பிகாஸ் இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் த ஹைலி எலக்ட்ரோஸ்டாட்டிக் நெகட்டிவ் ஆட்டம்ஸ். இட்ஸ் நாட் லைக் அ கோவலண்ட் பாண்ட். இட் கேன் ரியாக்ட் வித் எனிதிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ரியாக்ட்ஸ் வித் ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆட்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹைட்ரோஜன் பாண்டுன்னு ஒரு தனி கிளாசிஃபிகேஷனே வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸுங்கிறது இது வந்து வீக். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வீக் ஃபோர்ஸ். இட் இஸ் அ வீக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் ஆல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ டியூ டு டெம்பரரி ஆர் இன்டியூஸ்டு டைபோல்ஸ். ஒரு டெம்பரரியோ ஒரு இன்டியூஸ்டு டைபோல்ஸால் ஃபார்ம் ஆகுது. நமக்கு தெரியும் லண்டன் டிஸ்பர்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்குது, டைபோல் இன்ட்ராக்ஷன். டெம்பரரி ஃப்ளக்சுவேஷன், எலக்ட்ரான் கிளவுடில் டெம்பரரி ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா அது லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். பெர்மனன்ட் டைபோல் ஆஃப் த போலார் மாலிகுல்ஸ்குள்ளே அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்குள்ளே போகிறோம். பாண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் பாண்ட் எனர்ஜி. பாண்ட் டிஸ்டன்ஸ் ஏபின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து இன்னொரு ஆட்டமோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் வரைக்கும் ஒரு இமேஜினரி லைன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இமேஜினரி லைன்ஸ் மெஷர்ஸ் த பாண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பாண்ட் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் பாண்ட் லென்த் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆட்டம்ஸ். 2 ஆட்டம்ஸோட ஆவரேஜான டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் as the bond distance. So it is expressed in the angstrom or picometers. இதில் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி மீட்டர்ஸ்லேயும் பண்ண முடியாது பிகாஸ் ஆட்டம்ஸ் இஸ் அ மைன்யூட் திங், ரைட்? ஓகே, ஸோ இப்போ முக்கியமாக பாண்ட் லென்த்க்கும் பாண்ட் எனர்ஜிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் எனர்ஜி குறையும், பாண்ட் லென்த் கம்மியாச்சுன்னா பாண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பாண்ட் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ
பாண்ட் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வைர்ட் டு பிரேக் 1 mole ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் பாண்ட் இன் அ கெமிக்கல் சாரி பாண்ட் எனர்ஜிங்கிறது ஒரு மோல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் பாண்ட். ஓகேவா, அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படிங்கிறத பாண்ட் எனர்ஜி. ஓகேவா, அது கேஷியஸ் ஸ்டேட்டில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டட் ஆட்டமை செப்பரேட் பண்ணி நியூட்ரலாக ஆக்கும். அதுதான். ஓகேவா, இது யூனிட் வந்து கிலோ ஜோல் பர் மோல். ஸோ இதெல்லாம் முடிஞ்சா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சாலிட் லிக்விட் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ சாலிட் எப்படி இருக்கும் மெயினாக தெரிஞ்சுக்கூடியது, சாலிட் எப்படி லிக்விடாக மாறுது, லிக்விட் எப்படி கேஸாக மாறுது, அண்ட் ஹவு த கேஸ் இஸ் டர்ன் இன்டு பிளாஸ்மா. பிளாஸ்மாங்கிறது இப்போ புதுசாக வந்த ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ சாலிட் லிக்விடாகிறது நமக்கு தெரியும், ஃப்ரீசிங் ஆச்சுன்னா லிக்விட் வந்து சாலிட் ஆகும். சாலிட் வந்து எப்போ லிக்விட் ஆகும்னா மெல்ட்டிங் ஆகும்போது. லிக்விட் வந்து எப்போ கேஸ் ஆகும் வேப்பரைசேஷன் பண்ணும்போது. இது கேஸ் வந்து நம்ம கண்டென்சேஷன் பண்ணோம்னா we will get the liquid. இப்போ இந்த கேஸ் வந்து அயோனைசேஷன் பண்ணோம்னா பிளாஸ்மாவாக ஆகுது. டீஅயோனைசேஷன் பண்ணோம்னா மறுபடியும் பிளாஸ்மா வந்து கேஸாக மாறிடும். ஸோ ஹை அயோனைஸ்டு கேஸ் that occurs at high temperature. ஸோ நம்ம இன்னும் கேஸை வந்து ஹை டெம்பரேச்சரில் நம்ம பண்ணோம் அப்படின்னா we will get the plasma. அதுதான் வந்து நியூ கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஜஸ்ட் இதை பற்றி ஒரு கிளியர் நாலேஜ் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் யூனிட் செல்னால் எனக்கு தெரியும், எல்லாமே டெஃபினேஷன் தான். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். Unit cell is the smallest repeating structural unit of a crystal lattice when repeated in all direction. Atomic packaging பார்த்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ வால்யூம் ஆஃப் த ஆட்டம்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ். இதை வச்சு நம்ம அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம யூனிட் செல் அண்ட் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்ஸ் இப்போதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மெயினாக இந்த இதில் வந்து பாண்ட் எனர்ஜி, பாண்ட் லென்த்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அட்டாமிக் பாண்ட், இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கு. இன்கேஸ் இந்த யூனிட் செல்லும் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர்ஸும் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா we will see in our next session.